லாஸ்ட் ஃபியூ வீக்ஸா கர்நாடகால இருக்க த வேர்ல்ட் ஃபேமஸ் ஹோலி பிளேஸ் ஆன தர்மஸ்தலாவை சுத்தி பெரிய குற்றச்சாட்டு உலா வந்துட்டு இருக்கு. பட் இப்போ அந்த அக்யூசேஷன் எல்லாமே பொய்னு சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கு. விசில் ப்ளோவர் சொன்ன எல்லாமே பொய்யா தான் இருக்கும்னு பொதுமக்கள்ல சிலர் சொல்லிட்டு இருந்ததை தாண்டி இப்போ அந்த விசில் ப்ளோவரே ஆரம்பத்துல இருந்து அவர் சொன்ன எல்லாமே பொய்னு பகீர் கிளப்பியிருக்காரு. 2025 ஆகஸ்ட் 19 ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் விசில் ப்ளோவர் கிட்ட நடத்தின விசாரணையில அவர் கன்ஃபஸ் பண்ண விஷயங்கள் புது திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தர்மஸ்தலால கிளீனிங் ஸ்டாஃபா ஒர்க் பண்ணிட்டு இருந்த விசில் ப்ளோவர் 2014 அங்க இருந்து கிளம்பி தமிழ்நாட்டுல செட்டில் ஆனதாவும், 2023 சென்னையில அவரை மீட் பண்ண ஒரு குரூப் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆன தர்மஸ்தலா டெம்பிள் மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்க சொல்லி அவரை கட்டாயப்படுத்தினதாவும் சொல்லியிருக்காரு. அவர் கோர்ட்ல சொன்ன ஒவ்வொரு விஷயமும் அந்த 3 பேர் கொண்ட குழு சொல்லி கொடுத்த கதை தான் அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் டீம் கிட்ட சொல்லியிருக்காரு. இதை கேட்டு ஷாக் ஆன இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ஸ், அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி அங்க எலும்புகள் இருந்துச்சே அது எப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு விசில் ப்ளோவர் அவரை அப்ரோச் பண்ண அந்த குரூப் தான் அவர்கிட்ட அந்த எலும்பையும் மண்டை ஓட்டையும் கொடுத்ததாகவும், அவங்களோட வற்புறுத்தலால தான் அவர் அந்த எலும்புகளை தர்மஸ்தலாவை சுத்தி புதைச்சு வச்சதாகவும் சொல்லியிருக்காரு. ஆனா அந்த குரூப் ஏன் இப்படி ஒரு வேலையை உங்களை பண்ண சொன்னாங்கன்னு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ஸ் விசில் ப்ளோவர் கிட்ட கேட்க, அதுக்கு அவரு தர்மஸ்தலாவோட ரெப்புடேஷனையும் பாரம்பரியத்தையும் டிஃபேம் பண்றதுதான் அந்த குரூப்போட நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இப்ப விசில் ப்ளோவர் சொல்றத கன்ஃபார்ம் பண்ற விதத்துல ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டும் வந்திருக்கிறதா இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் சொல்லியிருக்காங்க. அதாவது விசில் ப்ளோவர் இது நான் புதைச்ச ஒரு பொண்ணோட மண்டை ஓடுன்னு கோர்ட்ல காட்டின அந்த பர்டிகுலர் மண்டை ஓடு ஒரு ஆணோடதுன்னு ரிப்போர்ட் வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விசில் ப்ளோவர் சொன்ன 17 சைட்ஸ்ல வெறும் 2 சைட்ஸ்ல தான் ஹியூமன் ரிமைன்ஸ் கிடைச்சதா சொன்ன இன்வெஸ்டிகேஷன் டீம் இப்ப வரைக்கும் அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் படி அங்க கிடைச்சதுல எல்லாமே ஆண்களோட எலும்புகளா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்ப ப்ராப்ளம் என்னன்னா, விசில் ப்ளோவர் கோர்ட்ல கொடுத்த கன்ஃபெஷனை கேட்டு சுஜாதா பட் மாதிரியே அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க மிஸ்ஸிங்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களோட அக்யூசேஷனும் பெரிய கொஸ்டின் மார்க்கா மாறி இருக்கு. அண்ட் கரண்ட் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் விசில் ப்ளோவர் சொன்ன விஷயங்களால கிரியேட் ஆன இந்த பூம் இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் டைரக்ஷனையே மாற்ற சான்ஸ் இருக்கு. தர்மஸ்தலா கோவில் மேல இருக்க அக்யூசேஷனை விசாரிச்சுட்டு இருந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இப்போ கோவிலை டிஃபேம் பண்ண நினைச்சதா விசில் ப்ளோவர் சொன்ன அந்த குரூப்பை கண்டுபிடிச்சாதான் இந்த கேஸ்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்.